ஆக இப்ப இந்த வழக்குல இவ்வளவு தீவிரமா இதை கொண்டு வரதுக்கு காரணம், நான் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தது என்ன நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு சட்டப்படி. இந்த புலன் விசாரணையை பாதியிலேயே நிறுத்திவிட வேண்டும், அல்லது அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசணும். இது காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு பிஜேபி சொல்லணும், பிஜேபி தப்பு பண்ணிடுச்சுன்னு காங்கிரஸ் சொல்லணும். 2 பேருக்கும் மடத்துக்கு கிரீஸ் அடிக்கிற வேலையை பண்றாங்க. அந்த மடத்துக்கு கிரீஸ் அடிக்க வேண்டிய நிலைமை ஏன் வருது? கடைசியா இந்த மடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒக்கலிகா மடம், லிங்காயத்த மடம் எல்லாம் வரும்போது அந்தந்த சைவம் சார்ந்த மடங்களா அவைகள் அறியப்படுது. தர்மஸ்தாலாவினுடைய பின்னணியும் வரலாறுமே மிக குழப்பமான ஒரு இடத்துல இருக்கு. ஏன் மிக குழப்பமான ஒரு இடத்துல இருக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்தினுடைய தாத்பரியங்கள், கோட்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற வேதாந்தா தத்துவத்தை பேசுகின்ற எல்லோர்களுக்குள்ளும் முரண்பாடுகளும் மோதலும் குழப்பமும் இருக்கு. அத்வைதத்தை ஒத்துக்க மாட்டேன், விசிஷ்டாத்வைதத்தை ஒத்துக்க மாட்டேன், துவைதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல பிரிவுகளாக இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் தி பண்டல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. கேட்டால் சனாதனம் கேள்வி கேட்காதீங்கம்பாங்க. இவங்களுக்கு உள்ள போட்டுக்கிற சண்டையெல்லாம் உள்ள போய் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த மடத்தினுடைய தோற்றம், துவக்கம் எல்லாமே ஒரு வேடிக்கையார். நீங்க சொல்ற இந்த தர்மஸ்தலா என்று அழைக்கப்படுகின்ற இடம் குமுடு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமம். பின்னால் தர்மஸ்தலாவா மாறுது. 800-900 வருடங்களுக்கு முன்பாக ஹெக்டே குடும்பங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாரம்பரியமான குடும்பம், சமண மதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், ஜெயின்ஸ். கர்நாடகாவில் போனீங்கன்னா சிரவண பெலகோலால பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்கும். சமணம் எல்லா இடத்துலையும் எப்படி இருந்தது, அது எப்படி காணாம போச்சுன்றதுக்கெல்லாம் பல வரலாறுகள் இருக்கு. தமிழ்நாட்டிலே திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், செய்யாறு இந்த பகுதியில் போனீங்கன்னா தமிழ் சமணர்கள் இன்னைக்கும் தமிழ் பேரோட இருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கூட இருக்காங்க. அந்த தமிழ் சமணர்கள் அவங்க பின்பற்றிய சமணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமணம் தழை தோங்கிய காலத்திலிருந்து சமண மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் ஹெக்டே குடும்பம்.